பாருங்கள் மேலே ஏறி மரம் கழிச்சாச்சு. இப்போ இந்த கழிச்ச இதுலாம் எடுத்துகிட்டு போய் சேடையில், அதாவது இதை கழிச்சிட்டோம். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் சேடை ஓட்டுற, அதாவது நெல் நடுற நிலத்தில் கொட்டி நல்லா தண்ணி பாசி டிராக்டர் விட்டு ரொட்டேட்டர் விட்டு அடிப்போங்க. இப்போ இது போல் யாருமே மரத்தில் ஏறி மரம் கழிக்கிறது கிடையாது. மரம் கழிக்கிறாங்க, மரத்தை சுத்தமாக விட்டுறாங்க. இப்போ நாங்கள் வெட்டினது வந்து மரத்தை வெட்டலை, தலையை வெட்டலை. நம்ம முடி கட் பண்ண மாத்தியா அதுபோல் முடி மயிரை மட்டும் கட் பண்ணி விட்டுக்குது. இப்போ இது போல் தலை சத்து, அதாவது இதை வெட்டி இதை எடுத்துன்னு போய் நிலத்தில் கொட்டி டிராக்டர் ஓட்டி சேடை ஓட்டி நட்டாங்க. அப்போ இது போல் மருந்தோ யூரியாவே அதிகமாக கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இந்த உரம் யூரியா போகிறதுலாம் ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு இல்லாண்டதான். அதுக்கு முன்னாடிலாம் உரம் யூரியா கிடையாது. புறமே தழை சத்து, இந்த எரு மாட்டு சாணி இது கொட்டி தான் பயிர் வச்சாங்க. அப்போ நல்லா இருந்துச்சு, பயிரும் நல்லா இருந்துச்சு, நம்ம வயிறும் நல்லா இருந்துச்சு, நம்ம உடம்பும் நல்லா இருந்துச்சு, மனமும் நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ வயிறும் நல்லா இல்லை, பயிரும் நல்லா இல்லை, நம்ம உயிரும் நல்லா இல்லைங்க. இது போல் அதாவது நம்ம சமூகம் சார்ந்தும் விவசாயம் சார்ந்தும் பேசுகிறோம். அதாவது இப்போ நான் இது பேசுகிற விஷயம் எனக்கு மட்டும் கிடையாது. விவசாயி இப்படிலாம் பயிர் வச்சாதான் விவசாயம் அப்படின்றத தான் நம்ம பதிவு பண்ணுறோம். நம்ம ஒன்று இது என்னுடைய விளம்பரம் கிடையாது. இது என்னங்க விளம்பரம்? இது நாங்கள் செய்கிற வேலையை உலகத்துக்கு எடுத்து காட்டுறோம். இதையும் சில பேர் சொல்கிறாங்க, நீ விளம்பரத்துக்காக போடுற, நீ விளம்பரத்துக்காக பேசுகிற. இதில் எதுவுமே கிடையாது எங்கள் விளம்பரம். அதாவது நம்மளுடைய வாழ்வியல், விவசாயியுடைய வாழ்வியல், உண்மையான வாழ்வியல் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருந்தது அப்படின்னு இப்போ இருக்கிற தலைமுறைக்கு தெரியாதுல்ல. அதனால் இப்படி தான் இருந்ததுன்றதுக்காக தான் நாங்கள் காட்டுறோம். இது போலலாம் பயிர் வச்சோம். தழை சத்து அதிகமாக தழை வந்து பூச மரம் இது போல் நொண மரத்தில் இருக்கும். அப்போலாம் கழனியில் சேறு ஓட்டினாங்கன்னா இதெல்லாம் வெட்டி கொண்டு போய் காணியில் நிரப்புவாங்க. ஒரு 2 நாள் அது ஊறி அது மக்களுக்கு அப்புறம் ஏர் ஓட்டுவாங்க. அது ஏர் ஓட்டி அப்புறம் நடுவாங்க. அப்போ நல்லா இருந்துச்சு. இப்போ எதுவுமே சரியில்லைங்க. அதெல்லாம் உரம் யூரியா மருந்து பண்ணுற மாயம். அதுதான் இன்றைய விவசாயியுடைய நிலைமை. அதை தான் நம்ம வீடியோவாக பதிவு பண்ணோம். நம்ம ஒன்றும் இதனால் யாரும் பலன் பெற பார்த்துக்கிறோம். இதனால் இந்த உலகத்துக்கு பலன் பெறும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வீடியோ போகிறோம். நம்ம பேசுகிற விஷயங்கள், நம்ம போடுற வீடியோக்கள் சமூகம் சார்ந்தும் விவசாயம் சார்ந்தும் பேசுகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஒரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. நன்றி.